அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிள் டேஸ்டியான மஷ்ரூம் பட்டர் கிரேவி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, பூரி இதுக்கெலாம் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், தோசை அதுக்கெலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ இந்த டேஸ்டியான கிரேவி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவை, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஒரு வானல் வச்சுட்டு பட்டர் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு போதும். ஸோ வந்துட்டு நான் என்கிட்ட இந்த மாதிரி க்யூப்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு பட்டர் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோன்னே இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை, முழு பட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உடைச்சி. ஸோ அந்த பட்டையும் அந்த சோம்பும் வந்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டரில் வந்துட்டு நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து வதக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதக்கிடும். 2 தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸு தக்காளி தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம இதில் வதக்கணும். அப்போ தான் அதுக்கு டேஸ்ட்டே வரும். இதில் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி வந்து நல்லா குழைவாக வரணும், அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு பச்சை வாசனையும் சீக்கிரமாக போயிடும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம். ஸோ நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும், நமக்கு இந்த தொக்கு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூமை வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதில் நல்லா வதங்கி வந்துடட்டும். அதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு நம்ம இன்னும் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அந்த தண்ணி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள், ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி நமக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ வந்துட்டு மஷ்ரூம் வந்துட்டு நல்லா கொதி வரட்டும். உப்பு சேர்த்துக்கோங்க, மஷ்ரூமுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 10-15 முந்திரி பருப்பை நம்ம தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் திக்னஸ்க்காக. ஸோ நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும், நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கஸ்தூரி மேத்தியை எடுத்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் அண்ட் சிம்பிள் டேஸ்டியான மஷ்ரூம் பட்டர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் கிரேவியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரைஸ் கூடயும் நம்ம சாப்பிட்லாம். அதாவது தால் ரைஸ், ஜீரா ரைஸ், அந்த மாதிரி புலாவ் டைப்பில் இருக்கிற ரைஸ் கூடயும் நம்ம சாப்பிட்லாம். ரோட்டி, பராட்டா, பூரி இந்த மாதிரி கூடயும் நம்ம சப்பாத்தி கூடயும் நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.